அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் நாள் 7. ஒரு இளைஞன் எப்ப பாரு மத்தவங்கள கிண்டல் செஞ்சும் தப்பான வார்த்தைகள் பேசியும் காயப்படுத்திட்டு இருந்தா. ஒரு நாள் அவனோட குரு அவன்கிட்ட ஒரு பலகையையும் சில ஆணிகளையும் கொடுத்து, நீ யாரையாவது காயப்படுத்தும்போது ஒரு ஆணிய இதுல அடின்னு சொன்னார். சில நாள்ல அந்த பலகை முழுக்க ஆணிகளா நிறைஞ்சுது. அப்புறம் குரு சொன்னார், இப்போ ஒவ்வொரு ஆணியா பிடுங்குன்னு. எல்லா ஆணியையும் பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த இளைஞன் பார்த்தான், அந்த பலகை முழுக்க ஓட்டைகளும் தழும்புகளுமா இருந்தது. அப்போ அந்த குரு சொன்னார், பாத்தியா, நீ ஆணிய பிடுங்கிட்ட, ஆனா அந்த தழும்பு அப்படியே தான் இருக்கு. அதே போலதான் நீ பேசுற தப்பான வார்த்தைகளோ, நீ மன்னிப்பு கேட்டாலும் மத்தவங்க மனசுல நீ ஏற்படுத்தின காயம் அப்படியே தான் இருக்கும். நாம விடுற அம்ப விட நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை ரொம்ப கூர்மையானது. நோம்புங்கிறது வெறும் பசியோட இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம நாவையும் தீய சொற்கள்ல இருந்து பாதுகாக்கிறது தான். திருக்குரான்ல அல் அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 70ல இறைவன் சொல்றான், மூமின்களே, அல்லாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் எப்போதும் நேர்மையான உண்மையான சொல்லையே சொல்லுங்கள். இந்த ரமதான்ல நம்ம பேச்ச அழகாக்குவோம், யாரையும் வார்த்தைகளால காயப்படுத்தாம இருப்போம்.